வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். இன்னைக்கு வந்துட்டு ஒரு டே vlog தாங்க பார்க்க போறோம். இந்த டே vlogல ஒரு ஹாப்பியான நியூஸ் இருக்கு, ஒரு சேடான நியூஸ் இருக்கு. ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட் டைம் எடுத்துட்டு வந்த டேட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோ வந்துட்டு நம்ம அப்பார்ட்மெண்ட் செலிப்ரேஷன் வந்து போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப வந்து ஹாப்பியா இருக்கு, அச்சு பாப்பா டான்ஸ் செம்மையா இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். சரி, இன்னைக்கு டே எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள பார்த்துக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனல் முதல்ல பார்க்குறீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இட்ஸ் மீ ரஞ்சனி. அச்சு, உன்னோட டான்ஸ் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. தேங்க்யூ சொல்லிடுங்க. தேங்க்யூ. முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன்ல, அச்சு பாப்பாவுக்கு வந்து டென்டல் ப்ராப்ளம் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி என்னாச்சு அப்படின்னா, டாக்டர் சொன்னாங்க இல்லையா, ஒரு பல்லு வந்து ஸ்ட்ரென்த் இல்லை, கேவிட்டி இருக்குது ரொம்பன்ட்டு. அந்த பல்லு ஒன்றும் ஆகலை. அதுக்கு பக்கத்து பல்லு என்னாச்சு அப்படின்னா உடஞ்சிருச்சு, பாதியாக உடஞ்சிருச்சு. காட்டுறா, காட்டு, சாரி, இன்னும் கொஞ்சம் இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பல்லு அப்படியே பாதி உடஞ்சி பாதி வந்துட்டு இருக்குது, மேலாப்பில் இருக்குங்க. கீழே ஒயிட் இருக்குது வந்துட்டு விழுந்துருச்சு. ஸோ இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மறுபடியும் ஒரு தடவை போய் கேட்போமா இல்லை என்னன்ட்டு ஒரே இதுவாக இருக்குது. பாப்பா வந்துட்டு எதுவும் ஹார்டாக சாப்பிடல, ப்ரஷ் பண்ணுறப்பெல்லாம் விழலை, சும்மா வந்துட்டு வந்தாங்க. அப்போ வந்துட்டு பல்லில் சும்மா நாக்கில் ஏதோ படுது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காமிச்சா, பார்த்தா பல்லு அப்படியே பாதி வந்து உடஞ்சி வந்துருச்சு. அச்சோ, பாதி பல்லு எங்கே போச்சு? பல்லு என்னாச்சு? யானைக்கிட்ட போயிடுச்சு. யானைக்கிட்ட போயிடுச்சு. இப்போ வந்து விசாகன் குட்டியோட ஸ்கூலில் வந்துட்டு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வந்து நடந்துட்டு இருக்குங்க. ஆல்ரெடி 2 எக்ஸாம் வந்து முடிச்சாச்சு. என்னென்ன எக்ஸாம்பா முடிச்சிருக்கீங்க? கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஆமாம், இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்குது. மெயின் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு லீவ் விட்டு தான் வைக்கிறாங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ண எக்ஸாம் எப்போ வந்து முடியுதுன்னா அக்டோபர் 3ஆம் தேதி தான் முடியுது. இப்போ வந்துட்டு விசாகன் குட்டிக்கு வந்துட்டு தமிழ் தான் எனக்கு வந்து எடுக்க சொல்லியிருக்கேன். ஏன்னா அவள் வந்துட்டு ஒரு ஃப்ரைடே சாட்டர்டே போல் இதை படித்தாதான் உண்டு. சண்டே வந்துட்டு லீவு. ஏன்னா ப்ரிப்பரேட்டரி ஹாலிடேவான். நம்மளாம் காலேஜ் படிக்கிறப்போ 10th 12th படிக்கிறப்போ தான் வந்துட்டு ப்ரிப்பரேட்டரி ஹாலிடேலாம் எங்கள் ஊர்லலாம் ஸ்கூலில் நான் படிக்கிறப்போ வச்சாங்கங்க. ஆனால் இப்போ இந்த பையனுக்குலாம் இப்போயே ப்ரிப்பரேட்டரி ஹாலிடேவான். ஆனால் ப்ரிப்பேர் மட்டும் பண்ணாது. காலைல 12 மணி வரைக்கும் தூங்கல நண்டு. ஸோ இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா 4 லெசனு, அதுக்கப்புறம் இலக்கணம் எல்லாமே சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே படிச்சிடறான். சார் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, 2 சுழினா 3 சுழினா, சின்னலா பெரியலா, இதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறான். அதனால் கொஷின்ஸ் வந்து இப்போ படித்து எழுத வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எழுதிட்டியா தங்கம்? எழுதிட்டியா? 2 லெசன் முடிச்சிருக்கல, இன்னும் ஒரு லெசன் வந்து இருக்குது. பார்த்தீங்களா, ஸ்டோரி புக்கை வச்சு படிச்சுட்டு இருக்காரு சார். விம்பி கிட்டா இந்த ஸ்டோரி புக்கை வச்சு படிச்சுட்டு இருக்காரு. இதெல்லாம் விறுவிறுன்னு ஃபாஸ்ட்டாக முடிச்சிடுறாரு. இப்போ தமிழ் புக்கு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு 3 லெசன் படிக்கணும்னு சொன்னேன். இப்போ 2 லெசன் தான் முடிச்சிருக்காரு. இன்னும் ஒரு லெசன் கொஸ்டின் ஆன்சர் வந்து இப்போ எழுத வைக்கணும். கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸேஷனுக்காக ஸ்டோரி புக் படிக்கிறேன்னா சரி அப்படின்னாச்சு. விசாகன் குட்டி, கரிகாலன் கட்டிய கல்லணை இருக்குல்ல, கரிகாலன் எதற்காக கல்லணை கட்டினார் சொல்லு. காவிரியில் அடிக்கடி பெருவெள்ளம் வரும், ஆனால் அந்த நீர் எதற்கும் பயப்படாமல் கடலுக்கு சென்றுவிடும். மழை காலத்தில் வெள்ளப்பெருக்காலம், கோடை காலத்தில் நீர் இல்லாமல் மக்கள் துன்பப்படுகிறதால் கரிகாலன் கல்லணையை கட்ட முடிவெடுத்தார். வெரி குட். இதில் வந்துட்டு கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாக இருந்தது. அதெல்லாம் அப்படியே நான் வந்து ஒரு ஃப்ளோவில் வந்துட்டு நம்ம பேசுறதுல ஓரளவுக்கு வர்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டேன். இந்த தமிழ் சொல்லித்தரது தாங்க நிஜமாலுமே ஒரு கஷ்டம். தமிழையே நான் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி படிக்க வைக்கிற இந்த பையனை. எதுக்காக அப்படின்னா, நம்ம நார்மலாக பேசுகிறப்போ வந்து கூறினார்கள் அப்படிலாம் சொல்ல மாட்டோம், சொன்னாங்க வந்தாங்க அப்படி தான் சொல்லுவோம். பட் இதில் அப்படி எழுத முடியாது இல்லையா. கூறினார்கள் அப்படின்னா அது என்ன லாங்குவேஜ்னு கேட்குறான் இந்த பையன். அது வந்து சொல்கிறதுக்கு பேர் வந்துட்டு பியூர் தமிழில் அப்படி சொல்லுவாங்கப்பா அப்படின்னுவேன். அதுக்கப்புறமா ஓகே அப்படின்ட்டு கூறினார்கள். அதுக்கப்புறம் வந்தாங்க, வந்தனர் அப்படிலாம் சொல்ல மாட்டான். வந்தாங்க, போனாங்க அப்படின்ட்டு நம்ம எப்படி பேசுவோமோ அதே மாதிரியே எழுதிட்டு இருக்கான். ஸோ இந்த ஃப்ளோ கொஞ்சம் வர வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது தமிழில். டேட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வருதுங்க. நல்ல டேட்ஸ் பழம் பழுத்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த பழம் ஸ்டேஜுக்கு வர்றது எல்லாமே இந்த அளவுக்கு வருது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பழம் இருக்கு இல்லையா, இதை தனியாக எடுத்துட்டு அதுக்கு அடுத்தது இது தனியாக எடுத்துட்டு வாஷ் பண்ணி வைக்கணும்.
வாஷ் பண்ணி செக்ரிகேட் பண்ணி வாஷ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இவ்வளோ இதுவும் வந்து குப்பையில் தாங்க போட போனாங்க. எப்படி தான் மனசு வருதோ தெரில. இது வந்து கடையில் வந்துட்டு எப்படியோ வந்துட்டு 40 ரியலுக்கு நியர்பை வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அவங்க மரம் வெட்டுறவங்களே. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். டேட்ஸ் எல்லாம் நல்ல ஸ்வீட்டாக இருக்குது. நாங்கள் அங்கேயே சாப்பிட்டு பார்த்தோம். சரியான ஸ்வீட்டு, அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த பேரிச்சம்பழம் எல்லாமே நல்லா அடிக்கிற வெயிலுக்கு தான் நல்லா பழுக்கும். ஸோ அதனால் கத்தாரில் வந்து வெயில் டைம் அப்போ தான் பேரிச்சம்பழம் வந்து சீசனு. நம்ம ஊரில் மாங்காய் சீசன் அப்போல்லாம் வந்துட்டு மாங்காய் ஊறுக்காய் மாங்காய் வத்தல்னு போடுவோம்ல, அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டேட்ஸு சீசன் அப்போல்லாம் வந்துட்டு டேட்ஸில் வந்துட்டு ஊறுக்காய் போடுறாங்க. அதுக்கப்புறம் பிஸ்கெட்டு, குக்கீஸு, டேட்ஸு கேக்குன்னு சொல்லிட்டு செம்ம வெரைட்டியாக இருக்கும் இங்கே டேட்ஸில். அதோட டேட்ஸ் ஃபெஸ்டிவல்லாம் வைப்பாங்க பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். நாங்கள் முன்னாடி ஒரு தடவை சூக் வாக்கிஃபில் வந்து போனோம் டேட்ஸ் ஃபெஸ்டிவலு. சரியான டேஸ்ட்டுங்க. நல்ல வித்தியாசமாக டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றாங்க. இந்த இதில் வந்து பீனட் பட்டர் வச்சு சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷீப் பட்டர் வச்சு சாப்பிட்றாங்க. எப்படியோ வந்து டேஸ்ட் பண்ணுறாங்க இந்த டேட்ஸை. செம்ம கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாங்க. இந்த டேட்ஸ் வந்து எப்படியோ ஒரு 1.5 கிலோவாவது வரும்னு நினைக்கிறேன். ஆனால் இதை விட இது தாங்க நிறைய இருக்குது. இது அப்படியே ஓப்பன்லேயே வச்சா பழுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிட்டு அப்படியே வெளியில் காய வச்சுட்டு இன்றைக்கி அதுக்கப்புறம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். குழந்தைங்களுக்கு வந்து பாலில் வந்து நம்ம போட்டு அப்படியே கொடுக்கலாம். அப்படிலாம் ட்ரைனட்ஸ் லட்டு மாதிரி செஞ்சு வைக்கலாம் டேட்ஸை. ஸோ வேஸ்ட்டு பண்ண தேவையில்லை. என்னையை பொறுத்த வரைக்கும் சாப்பிட்ற ஐட்டம் எது வேஸ்ட்டானாலுமே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால தான் பரவாயில்ல, நம்ம அந்த கூச்செல்லாம் பார்க்காம எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த டேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வீணாயிடுச்சு, ஒரு மாதிரி அடிப்பட்ட மாதிரி இருக்கா. ஸோ அதனால நல்லா இல்லை. அதனால இதெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். இந்த டேட்ஸ் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சுங்க. இருந்தாலும் என்னாச்சுன்னா இதெல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு. ஃபுல்லாக வந்துட்டு ஃபங்கஸ் வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னு தெரியல. இது எப்படி நான் காய வச்சுருக்கணும்னு தெரியல. இதுதான் ஃபஸ்ட் டைமா, அதனால் எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சுங்க. நியர்பை நிறைய வேஸ்ட் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வேஸ்ட் ஆச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மொத்தமாகவே இதுவாகிடுச்சு. இந்த பாருங்கள், எல்லாமே ஃபங்கஸ்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து தூக்கி தான் போடணும். பட் பேரிச்சம் பழமாக இருந்தது வந்து நல்லா இருந்தது. அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அது ஜஸ்ட்டு சும்மா ஒரு நாள் வெயிலில் காய வச்சு அவ்வளோதான். மற்றபடி இதெல்லாம் எதுவுமே தாங்கலை. ஒர்க் வந்துட்டு ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாச்சுங்க. நிஜமாலுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. நம்ம கருவேப்பிலை செடி வந்துட்டு லாஸ்ட் வீடியோவில் வந்து காமிச்சிருப்பேன். அப்போ பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பசேல்னு சூப்பராக இருந்தது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா இலையும் கருகிடுச்சுங்க. ஏதோ செடியே வந்து பட்டுப்போன மாதிரி ஆயிடுச்சு. என்ன தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னா, லாஸ்ட் டைம் நகர்த்தியிருந்தோம்ல, அப்போ வந்து செவுத்தை ஒட்டி வச்சிட்டோங்க. செவுத்தில் ஆக்சுவலாக நல்ல வெயில் வரும் போல் இந்த சைடு. அது எங்களுக்கு தெரியல. ஒரே நாள்லேயே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. சரி அதுக்கப்புறமாவது இதுவாயிரும்னு பார்த்தேன். இல்லை. ஆனால் என்ன ஒன்றுனா செடியெல்லாம் நல்லா க்ரீனாக தான் இருக்குது. இந்த தண்டெல்லாம் பார்த்திங்கன்னா க்ரீனாக தான் இருக்குது. ஸோ அதனால் திரும்பி துளுத்து வந்துடும். கீழே இருக்கிறது கூட அப்படி தான் ஆயிடுச்சு. இல்லை வெயில் டைம் அப்போ கூட நல்லா இருந்ததுங்க. இந்த செவுத்தில் இருக்க சூடு அப்படியே இந்த செடி மேலே படவும் அப்படியே ஃபுல்லாக இலையெல்லாம் கருகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த செடி எல்லாத்தையும் மேலே காஞ்சிருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து திரும்பி துளுத்து வரும். இது பாருங்கள், நல்லா அழகாக இப்போ தான் துளுத்து வந்திருக்கு போல். அது கூட இப்படி ஆயிடுச்சு. மனசே சரியில்லை அந்த அன்னைக்கெலாம் பார்த்துட்டு. சரி என்ன பண்ணுறது, ஒன்று ஒன்றா நம்ம மிஸ்டேக் பண்ண தான் தெரியுது இப்படி பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. ஒரு இலை கூட இல்லைங்க, எல்லாமே காஞ்சிருச்சு. எல்லாருக்கும் கருவேப்பிலையை வாரி கொடுத்தது போக இப்போ நம்மளே கடையில் வாங்க போகிற மாட்டுக்கு. இந்த சைடு மட்டும் எப்படியோ தப்பிச்சிருச்சு. ஏன்னா இது ஃபுல்லாக இப்படி ஒட்டி இருந்தது. இது இப்படி சைடில் இருந்ததுனால இது வந்து படலை போல். ஸோ மீதி எல்லாமே வந்து போயிடுச்சு. கருவேப்பிலை செடியை வந்து மண்ணிலேருந்து எடுத்து வச்சோல்ல, அப்போ கூட நான் இதை கடைசி இதுவாக தாங்க வச்சேன். ஆக்சுவலாக வைக்க மாட்டேன் அப்படின்ட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் சரி அவங்களா வந்தால் ஃபுல்லாகவுமே போயிருமே அப்படின்றதுக்காக வச்சேன். அப்போ கூட சூப்பராக வந்துட்டாங்க செல்லக்குட்டி. பட் இப்போ தான் வந்து இப்படி கருகிடுச்சு. சரி திரும்பி வாங்க. ஓகே,
காஞ்ச இலை எல்லாமே கட் பண்ணி ட்ரிம் பண்ணியாச்சு. இப்போதைக்கு நம்ம கருவேப்பிலை செடி வந்து இப்படி தாங்க இருக்குது. இதை நல்லா துளுக்கவும் நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு. டெய்லியுமே தண்ணி ஊற்றி நல்லா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கேன். சீக்கிரம் வந்துடுவாங்க. கத்திரிக்காய் செடியெல்லாம் இப்போ வந்து நல்லா பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா மொட்டு கட்டி இருக்குது. இந்த சைடும் பார்த்திங்கன்னா நிறைய அந்த கத்திரிக்காய்க்கு அந்த பூ வைக்கிறதுக்கான இதெல்லாம் இருக்குது. எல்லாம் ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுருந்தால இதில் வந்து கொடிப்பசலை கீரை மட்டும் காப்பாற்ற முடியலைங்க. அது ஃபுல்லாக ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ உங்கள் யார்கிட்டையாவது கொடிப்பசலை கீரை இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். மீதி எல்லா செடியுமே நல்லா இருக்குது. குண்டுமல்லி, இந்த சைடில் வச்ச கருவேப்பிலை, கற்பூரவள்ளி அப்படின்ட்டு எல்லாமே நல்லாயிருக்கு. எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு இடத்துக்கும் வந்துட்டு மொட்டு கட்டி இருக்குது. இது பாருங்கள், இங்கே ஒரு களை மாதிரி இருக்குது, இந்த இடத்துல ஒரு மொட்டு. ஸோ அது மாதிரி எவ்வளோ மொட்டு கட்டி இருக்குது பார்த்திங்களா, செம்மையாக இருக்குது. இன்றைக்கி வந்து நிறைய பூ வந்து பூத்துருக்கு. எப்படியும் ஒரு 6-7 பூவாவது பூத்துருக்கும் போல். இந்த சைடும் இருக்குது பாருங்கள். பார்க்கறதுக்கே செம்ம சந்தோஷமாக இருக்குது. குண்டுமல்லி செடி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. பட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஞ்சிருக்கு. இப்போ நம்ம ட்ரிம் பண்ணி விட்டோம்னா வேறு இதுவாக நல்லா துளுத்தும் வரும், மொட்டும் நல்லா கட்டும். ஸோ அதனால் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். ஹாப்பியான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேர் ஊருக்கு போயிட்டு இப்போ வந்திருந்தாங்களா. அப்போ வந்துட்டு ஊர்லேருந்து நிறைய திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச ஐட்டம் தான் ஒட்டு மாங்காய். இங்கே வந்துட்டு ஒட்டு மாங்காய் வந்து கிடைக்கலைங்க. இப்போ ரீசெண்டாக, முன்னாடிலாம் கிடைச்சிட்டு இருந்தது, இப்போ வந்து கிடைக்கல. எனக்கு இந்த ஒட்டு மாங்காய் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் ஸ்வீட்ஸு, ஸ்நாக்ஸு எதுவாக இருந்தாலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஊர் ஸ்வீட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆக்சுவலி பால்கோவா வாங்கிட்டு வந்தாங்க. அது ஃபுல்லாக நாங்கள் சாப்பிட்டு காலி பண்ணிட்டோம். அது ஒரு ஃப்ரெண்டு வந்து வாங்கிட்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து லட்டு, நம்ம ஊரில் செஞ்ச லட்டு. ஸோ இதுதான் வந்துட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம். எனக்கு ஒரே ஜாலியாக இருக்குது. கடலை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஃப்ரெண்டு வீட்டில் வந்து அவங்களோட கொல்லையில் போட்ட கடலை. ஸோ நல்லா இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. பச்சை கடலை. ஆக்சுவலாக இந்த பச்சை கடலை வாங்கிறதுக்காக நாங்கள் இங்கேருந்து பர்வா வில்லேஜ் வரைக்கும் போயிட்டு திரு நேச்சர்ஸில் பார்த்து வாங்கிட்டு வருவோம். ஸோ இந்த தடவை எங்களுக்கு வந்துட்டு ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இதை வேக வச்சு நாங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். கிச்சன்லேருந்து என்னடா எடுத்துருந்தேன்? லட்டு லட்டு குண்டு குண்டு லட்டு. உனக்கு பிடிக்குதா? நல்லா இருக்கா டேஸ்ட்டு? சாப்பிடு. எங்கள் வீட்டில் ஸ்வீட் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு நாளுக்கு இருக்கிறதே பெரிய விஷயம். 1 கிலோ வந்தாலும் அப்படியே காலி ஆகிடும். மெயினாக நான் ஒரு ஸ்வீட் பைத்தியம். அதோட குட்டீஸ்க்கும் அவ்வளோ பிடிக்கும் ஸ்வீட்ஸ்னால். நல்லா இருக்கா? உன் தங்கச்சி கண்ணில் படாமல் சாப்பிடு. அவள் ஆல்ரெடி 2 சாப்பிட்டா. மேக்ஸில் மட்டும் என்னென்ன சிலபஸ் இருக்குன்னா, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அதுக்கப்புறம் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து சிமெட்ரி அண்ட் பேட்டர்ன்ஸு, மோர் அபவுட் சாலிட் ஷேப்புங்க, இது எல்லாமே இருக்குது விசாகனுக்கு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து இப்போ வந்து படிக்க வைக்கணும். இதுலேயே மல்டிப்ளிகேஷனில் வந்து நிறைய இருக்குது. வேர்ட் ப்ராப்ளம்ஸு, அதுக்கப்புறம் டிவிஷனில் வந்து அது வெரிஃபிகேஷன். ஸோ அது மாதிரி நிறைய இதெல்லாமே இருக்குது. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். ஓகே, பாய்.